டிஸ்க்ளைமர்: இந்த சேனலில் பகிரப்படும் அனைத்து தகவல்களும் கல்வி மற்றும் அறிவு பகிர்வுக்காக மட்டுமே. இங்கு நாங்கள் யாரையும் பங்கு சந்தையில் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இங்கு பகிரப்படும் அனைத்து தகவல்களும் எங்களின் தனிப்பட்ட கருத்து. மிக முக்கியமாக, நான் செபியில் பதிவு செய்யப்பட்ட ஆலோசகர் அல்ல. ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைடு. நேற்று பார்த்தீங்கன்னா நாம வீடியோ போட முடியல. அதே நேரத்தில் டெலகிராமில் கூட லெவல்ஸ் ஷேர் பண்ணுறதுக்கு மறந்துட்டோம். ஓகே, இருந்தாலுமே நம்மளோட R2க்கு வெளியே தான் ஓப்பனே பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் லோ போகிறது நின்று போச்சா, லோ போகிறது நிற்கலையா, இந்த விஷயங்கள் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம லெவல்ஸ் எதுவும் பக்கத்தில் இல்லை. நம்ம லெவல்ஸுக்கும் மார்க்கெட்டோட லோவுக்குமே நல்ல டிஃப்ரெண்ட் இருந்தது, 50-60 பாயிண்ட்டுக்கு மேலே. ஓகே, ஸோ இப்போ இன்னைக்கு டைரெக்டாக இன்னைக்கு உண்டான லெவல்ஸில் இருந்து போயிடுவோம். நேற்று ஓப்பன் ஆகி லோலேருந்து ஹை வரையுமே, ஹை டு லோவே கிட்டத்தட்ட 550 பாயிண்ட் லைவ் மார்க்கெட்லேயே மூவ் பண்ணிட்டாங்க. காலையில் கொடுத்துருந்த கேப் இல்லாமல். ஸோ நல்ல மார்க்கெட்டு, நல்ல ஒரு பையர்ஸோட மார்க்கெட்டாக இருந்துருச்சு நேற்று. ஏன் அப்படின்னா, கால் சைட்லாம் 2000% மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் புட் சைட் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஒரு 80-85% அவ்வளோதான் டிகே ஆயிருக்கு. அதுக்கு காரணம், அதுக்கு மேலே டிகே ஆச்சு அப்படின்னா அடுத்த இன்னும் எக்ஸ்பைரிக்கு இன்னும் ஒரு 3 நாள் இருக்கு. அந்த 3 நாளைக்கு தேவையான ப்ரீமியம் இல்லாமல் போயிடும். அதனால தான் ஒரு 85%, 90% அதுக்கு மேலே ஒரு நாளைக்கு மூவ்மெண்ட் ஆகலை. ஒரே நாளில் ஜீரோ பண்ணிட்டான். நேற்று திங்கக்கிழமை நேற்றே ஜீரோ பண்ணிட்டான் அப்படின்னா வியாழக்கிழமை எக்ஸ்பைரி டே அன்னைக்கு தான் ஓடிஎம்லாம் ஜீரோ பண்ணணும். அது வரைக்கும் ஏதோ ஒரு வேல்யூ ஓடிஎம் ப்ரைஸ்க்கு, ஓடிஎம் ஸ்ட்ரைக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா, என்னதான் கால் சைடு 2000% ஏறினாலும் புட்டால முழுசா இறங்க முடியல. அதுதான் ரீசன். அந்த டைம் வேல்யூ அப்படின்றது இருக்கணும். ஏன் அப்படின்னா, இது அல்காரிதம், ஆப்ஷன் செயின் அப்படின்றது அல்காரிதம். ஓகேங்களா? சரி, இப்போ இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் பார்ப்போம். இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் 25,295, 25,121, 24,776, 24,604. இதுதான் இன்னைக்கு உண்டான லெவல்ஸ். இதை தாண்டி ப்ரீமியம் என்ன சொல்லுது அப்படின்னா, ப்ரீமியத்தை பொறுத்தவரையும் மார்க்கெட் 24,650 அந்த ஸ்ட்ரைக்குக்கு மேலே இருக்கிற வரையும் மார்க்கெட் மேலே போக தான் பார்க்கும். இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரீமியத்தை பொறுத்த வரையுமே கூட மார்க்கெட்டுக்கு இப்போதைக்கு இந்த 650 தான் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு. அது பிரேக் ஆச்சு அப்படின்னா 550. அதை தாண்டி வேற எதுவும் அவ்வளோதான் சப்போர்ட். இப்போ அந்த சப்போர்ட்டுக்கும் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னாவே இங்கேயே கிட்டத்தட்ட 400 பாயிண்ட் இருக்கு. ஸோ மார்க்கெட்டுக்கு ரெசிஸ்டன்ட் அப்படின்றது இன்னும் கிரியேட் ஆகலை. இந்த கான்ட்ராக்டை பொறுத்த வரையும், இந்த 15 மே இந்த எக்ஸ்பைரி கான்ட்ராக்டை பொறுத்த வரையும் இப்போதைக்கு ரெசிஸ்டன்ட் அப்படின்றது இல்லை. சப்போர்ட் அப்படின்றதும் நல்ல ஒரு 400 பாயிண்ட் கீழே தான் இருக்கு. ஸோ அந்த இடத்துல நிற்கிற மாதிரி நிற்கிது. இது என்னதான் கீழே வந்தாலும் திரும்ப மேலே போக தான் பார்ப்போம். மேலே எவ்வளோ வேணாலும் போகலாம் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு இருக்கு. உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் ப்ரீமியம் ட்ரேட் ஆகிறத பொறுத்து தான் மார்க்கெட் மேலே போகிறது ஸ்டாப் ஆயிடுச்சா, கீழே போகிறது ஸ்டாப் ஆயிடுச்சா அப்படின்றது தெரியும். ஓகே, இந்த லெவல்ஸ் எல்லாம் எந்த ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி எடுத்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா, அந்த ஸ்ட்ரைக் லைவ் மார்க்கெட்டில் என்ன பண்ணுது அப்படின்றத வாட்ச் பண்ணுங்க. க்ளோஸ் ப்ரைஸ்க்கு மேலே ட்ரேட் ஆகுதா, க்ளோஸ் ப்ரைஸ்க்கு கீழே ட்ரேட் ஆகுதா, மார்க்கெட் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா ப்ரீமியம் எப்படி ட்ரேட் ஆகணும், அது நீங்கள் எந்த ஸ்ட்ரைக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சி அதை வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிங்கனாவே மார்க்கெட் என்ன சொல்ல வருது அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரிய ஆரம்பிக்கும். ஓகே, இந்த லெவல்ஸ் எல்லாம் எந்த ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி எடுத்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா, அந்த ஸ்ட்ரைக் லைவ் மார்க்கெட்டில் என்ன பண்ணுது அப்படின்றத வாட்ச் பண்ணுங்க. க்ளோஸ் ப்ரைஸ்க்கு மேலே ட்ரேட் ஆகுதா, க்ளோஸ் ப்ரைஸ்க்கு கீழே ட்ரேட் ஆகுதா, மார்க்கெட் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா ப்ரீமியம் எப்படி ட்ரேட் ஆகணும், அது நீங்கள் எந்த ஸ்ட்ரைக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சி அதை வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிங்கனாவே மார்க்கெட் என்ன சொல்ல வருது அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரிய ஆரம்பிக்கும். எந்த ஸ்ட்ரைக் அப்படின்றத கண்டுபிடிச்சவங்க கமெண்ட் பண்ணுங்க, வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.